சில நேரங்கள்ல நம்ம லைஃப்ல நடக்கிற கோயின்சிடென்டலான நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஏதோ பெரிய மேஜிக் மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி நம்ம தமிழ் சினிமால கோயின்சிடென்டலா உருவான ஒரு மேஜிக்கலான சாங் பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு படத்துக்கான சாங் மேக்கிங்காக ஏஆர் ரஹ்மானும் லிரிசிஸ்ட் மதன் கார்கியும் உட்கார்றாங்க. அப்போ ஏஆர் ரஹ்மான் ஒரு டியூன் கம்போஸ் பண்ணிட்டு இதுக்கு உங்களுக்கு தோணுற வரிகளை நீங்க எழுதுங்க அப்படின்னு மதன் கார்கி கிட்ட சொல்ல, அதுக்கு மதன் கார்கி முதல் வரி எழுதுறாரு, நான் உன் அழகினிலே தெய்வம் உணர்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதுமே ஏஆர் ரஹ்மானுக்கு பயங்கர ஆச்சரியம். அது ஏன் அப்படின்னு பார்த்தா, எப்பவுமே கம்போஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு புக் எடுத்து அதுல ஏதாச்சும் ஒரு வரியை படிச்சு இன்ஸ்பயர் ஆகுறதுன்றது ஒரு வழக்கம். அப்படி அன்னைக்கு காலையில அவர் எடுத்து படிச்ச ஒரு புக்ல இந்த வரியை அவர் படிக்கிறாரு, இன் தை பியூட்டி ஐ சென்ஸ் காட் அப்படின்னு. அவர் எந்த வரியை படிச்சு இன்ஸ்பயர் ஆகி அன்னைக்கு கம்போஸ் பண்ண உட்கார்றாரோ அதே வரியை கோயின்சிடென்டலா மதன் கார்கி அந்த பாட்டுக்கான பல்லவியை எழுதுறாரு. இதை கேட்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஏஆர் ரஹ்மானோட கம்போசிஷன்ல என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் இது. இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட அந்த ஃபேவரட் சாங்கை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சீக்கிரமே அந்த பாடல்கள் உருவான விதத்தை பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தியும் நாம பேசலாம்.